திருப்புகழ் 163. தகர நறு மலர் பொதுளிய குழலியர் கலக கருவித்த விழி வலைப்பட விதி தலையில் எழுதியும் மனைவி இல் உறவிடு அதனாலே தனையர் அனை தமர் மனைவியர் சிநேகிதர் சுரபி விரவிய வகை என நினைவு உரு தவன தலதியில் மூழ்கிய இடர்படு துயர் தீர அகர முதல் உள பொருளினை அருளிட இரு கை குவி செய்து உள் உருகியே அரகர என வலன் இடம் உற எழில் உனது இரு பாதம் அருளுடன் மருள் அற இருள் அற கிரண அயில் கொடு குறுக அணி கொடியோடு அழகு பெற மரகத மயில் மிசை வர இசைவாயே சிகர குடையினில் நிறை வர இசை தெரி சதுரன் விதுரன் இல் வருபவன் அலை அது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் மதுசூதன் திகிரி வளை கதை வசி தனு உடையவன் எழிலி வடிவினன் அரவு பொன் முடி மிசை திமி என நடம் இடும் அரி மருகோனே பகர புகர் முக மத கரி உழை தரு வனிதை வெறுவ முன் வர அருள் புரி குக பரம குருபர இமகிரி தரு மயில் புதல்வோனே பலவின் முது பழம் விழைவு செய்து ஒழுகிய நரவு நிறை வயல் கமுகு அடர் பொழில் திகழ் பழனி மலை வரும் புறவல அமங்கள் பெருமாளே அகர முதல் உள பொருளினை அருளிட இருகை குவி செய்து உள் உருகிட உருகியே அரசன வலன் இடம் உற எழில் உனது இரு பாதம் அருளுடன் மருளர இருளர கிரண அயில் கொடு குறுகு அணி கொடியோடு அழகு பெற மரகத மயில் மிசை வர இசைவாயே பழனிமலை வரு புறவல அமரர்கள் பெருமாளே கோவர்தன மலை என்ற குடையின் கீழ் பசுக்கூட்டம் வந்து சேர குழலிசைத்த ஆற்றல் உடையவர் விதுரனின் வீட்டுக்கு விருப்புடன் வந்தவன் வெண்ணையை திருடி அடிபட்ட சிறியவன் பெருவடிவு கொண்ட பெரியவன் மது என்ற அரக்கனை கொன்றவன் சக்கரம் சங்கு கதை வாள் வில் என்னும் 5 படை கருவிகளை உடைய மேகவடி உடையவன் காளிங்கன் என்ற பாம்பின் அழகிய முடி மீது திமி என்று நடனமிட்டவன் இத்தகைய இயல்புடைய திருமாலின் திரு மருமகனே அழகிய புள்ளிகளை உடைய திருமுகத்தை உடைய மதயானையாய் வந்த விநாயகரை மான் பெற்ற மங்கையான வள்ளி அஞ்சுமாறு முன்னே வரச் செய்த குகனே பரமனே குருபரனே இமயமலை தந்த மயில் போன்ற பார்வதியின் மகனே பலாவின் கனிந்த கனியினின்றும் ஒழுகும் சாறு நிறைந்த வயல்களும் பாக்கு மரங்களும் அடர்ந்த சோலைகள் சூழ்ந்து விளங்கும் பழனிமலையில் வீற்றிருக்கும் மன்னா தேவர் பெருமாளே மயிர்சாந்தும் நறுமணமுள்ள மலர்களும் நிறைந்த கூந்தலை உடைய விலைமகளிரின் குழப்பம் தருகின்ற செருக்கு கொண்ட கண்வலையிலே சிக்க விதி தலையிலே எழுதப்பட்டு இல்வாழ்வில் இருக்க வேண்டி ஏற்பட்டு அதனால் தாய் சுற்றத்தார் மனைவியர் நண்பர் பசு முதலான பல வகைப்பட்ட எண்ணம் வளர ஆசை என்ற கடலில் மூழ்கி இடர்ஊறும் துன்பம் ஏற்பட்டது. இது நீங்க என்ற எழுத்தை முதலாக கொண்ட பிரணவ பொருளை உபதேசிக்கவும் 2 கைகளையும் குவித்து மனம் உருகி அரகர எனச் சொல்லி உன் வலப்பக்கத்தும் இடப்பக்கத்தும் இருந்து போற்றுவதால் அழகிய உன் 2 திருவடிகளை நீ அளித்து அருளவும் அவ்வாறு பெற்ற அருள் பேற்றால் என் மயக்கமும் அறியாமையும் நீங்கவும் ஒளி வீசும் வேலும் கோழி கொடியும் விளங்க அழகிய மரகத மயில் மீது வர இசைவாயாக வரவேண்டும் என்றவாறு